42 வயதான மாளவிகா மோகன் பிகினி உடையில் நீச்சல் உடையில் கடற்கரை அருகே வலம் வரும் வீடியோவை வெளியிட்டிருக்கிறார். மாளவிகாங்கிறது யாருன்னு உங்களுக்கு தெரியும். கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலர்னு கவர்ச்சி டான்ஸ் ஆடுவார் அவர் தான். 2007ஆம் ஆண்டு ரமேஷ் மேன் என்பவரை திருமணம் செய்து கொண்டு செட்டில் ஆனார். இப்போ மீண்டும் நடிக்க வந்திருக்கிறார். நடிக்க வருவதற்கு முன்னோட்டமாக நான் எந்த வேடத்திலும் எப்படியும் எந்த காட்சியிலும் நடிக்க தயார், எவ்வளவு குறைந்த ஆடைகள் கொடுத்தாலும் சரி அதை நான் அணிந்து கொள்வேன் அப்படி என்று சொல்லி நீச்சலுடையில் அழகாக வலம் வருகிற வாழை மீன் காட்சியை படமாக்கியிருக்கிறார் மாளவிகா. ராஷ்மிகா மந்தனாவுக்கு முதல் காதல் கடிதம் கொடுத்தது யார்? அவரே சொன்ன தகவல். நடிகை ராஷ்மிகா மந்தனா இப்போது விஜய் தேவரகொண்டாவை காதலித்துக் கொண்டிருக்கிறார். விரைவில் திருமதி விஜய் தேவரகொண்டாவாக மாறப்போகிறார் ராஷ்மிகா மந்தனா. அவரிடம் ஒரு நிகழ்ச்சியில் ஒரு கேள்வி கேட்கப்பட்டது, உங்களுக்கு முதல் காதல் கடிதம் கொடுத்தது யார் என்று. அதற்கு ராஷ்மிகா மந்தனா சொன்னார், நான் பள்ளிக்கூடத்தில் படிக்கும்போதே எனக்கு ஒரு பையன் லவ் லெட்டர் கொடுத்தான், அதற்கு பிறகு அந்த மாணவனை நான் பார்க்கவே இல்லை என்று சொன்னார். அந்த காதல் கடிதத்தில் என்ன இருந்தது என்பதை சொல்ல மறுத்துவிட்டார் ராஷ்மிகா மந்தனா. ஊர்வசியின் மகளும் நடிக்க வருகிறார். முந்தானை முடிச்சில் இயக்குனர் பாக்யராஜால் அறிமுகப்படுத்தப்பட்டவர் நடிகை ஊர்வசி. இவர் மலையாளத்தில் முன்னணி நடிகர் மனோஜ் கே ஜெயனை திருமணம் செய்து கொண்டு ஒரு மகளுக்கு தாயானார். அதற்கு பிறகு மனோஜ் கே ஜெயனை விட்டு பிரிந்து விட்டார். இருவருக்கும் விவாகம் நடந்தது. இப்போது மனோஜ் கே ஜெயனுக்கும் ஊர்வசிக்கும் பிறந்தவர் பெயர் தேஜா லக்ஷ்மி. தேஜா லக்ஷ்மி விரைவில் ஒரு மலையாள படத்தில் கதாநாயகியாக அறிமுகமாக போகிறார். ஒரு கற்றசிக்காக என்ன இருந்தாலும் தாயல்லவா, அந்த அடிப்படையிலே மனோஜ் கே ஜெயன் தன்னுடைய மகள் தேஜாலட்சுமி அவருடைய அம்மா ஊர்வசியிடம் அனுப்பி உன்னுடைய அம்மாவுடைய சம்மதத்தை பெற்று வா என்று சொன்னார். அந்த அடிப்படையில் தேஜாலட்சுமி முந்தானை முடிச்சு ஊர்வசியை பார்த்து அம்மா நான் நடிக்க போகிறேன் என்று சொன்னார். உடனே மகளுக்கு தன்னுடைய முழு மனதான வாழ்த்தை தெரிவித்தார் ஊர்வசி. விரைவில் தேஜாலட்சுமி நடிக்கும் படம் வெளிவர இருக்கிறது. தமிழ் படங்களிலும் தேஜாலட்சுமி நடிப்பார். விளம்பரத்தில் நடிக்க 8 கோடி, படத்தில் நடிக்க 50 கோடி ஜூனியர் என்டிஆர் வாங்குகிறார். ஜூனியர் என்டிஆர் RRR என்ற படத்தில் நடித்ததன் மூலம் பேன் இண்டியா நடிகராகிவிட்டார் ஜூனியர் என்டிஆர். இப்போது ஜூனியர் என்டிஆர் ஒரு படத்தில் நடிக்க 50 கோடி ரூபாய் சம்பளம் வாங்குகிறார். சமீபத்திலே ஒரு சிக்கன் லெக் பீஸ் விளம்பர படத்தில் நடிப்பதற்கு 8 கோடி ரூபாய் சம்பளம் வாங்கியிருக்கிறார் ஜூனியர் என்டிஆர். தமன்னாவை கழட்டிவிட்ட நடிகர் புதிய காதலியுடன் ஊர் சுற்றுகிறார். நடிகர் விஜய் வர்மாவுடன் ஒரு வெப்சீரிஸில் நடித்தார் தமன்னா. இருவருக்கும் காதல் ஏற்பட்டது. இருவரும் திருமணம் செய்து கொள்ள போகிறார்கள் என்ற அடிப்படையில் டேட்டிங்லாம் போனாங்க. ஒரே பங்களாவில் வாழ்ந்து வந்தார்கள். விரைவில் திருமணம் செய்து கொள்ள போவதாக அறிவித்தார்கள் தமன்னாவும் நடிகர் விஜய் வர்மாவும். ஆனால் திடீரென்று இவர்களுக்குடைய கருத்து வேறுபாடு ஏற்பட்டது. இருவரும் பிரிந்தார்கள். தமன்னா இப்போது பல படங்களில் நடித்து பிஸியாகிவிட்டார். ரொம்பவும் சோர்வாக மன உளைச்சலை சுற்றி கொண்டிருந்தார் நடிகர் விஜய் வர்மா. இப்போது நடிகர் விஜய் வர்மாவுக்கு புதிய காதலி கிடைத்து விட்டார். அவர் பெயர் ஃபாத்திமா சனா கான். தமன்னாவை காதலித்து விரக்தியில் இருந்த நடிகை விஜய் வர்மாவுக்கு ஒரு புதிய பூம்புணலாக புதிய தென்றலாக வாழ்க்கையிலே வசந்தம் வீசிக்கொண்டிருக்கிறார் ஃபாத்திமா சனா கான். இப்போது ஃபாத்திமா சனா கானும் நடிகர் விஜய் வர்மாவும் டேட்டிங் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒரே பங்களாவில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். விரைவில் திருமணம் செய்து கொள்ள போவதாகவும் அறிவித்திருக்கிறார்கள் விஜய் வர்மாவும் ஃபாத்திமா சனா கானும்.